கோயிலுக்கு போனா கிட்டத்தட்ட ஒரு 4 வருடம் கழிச்சு கோயிலுக்கு போறோம் அப்படிங்கறதால தலைகீழ் மாற்றம் அப்படிங்கிறது நடந்திருக்கு. நம்ம திராவிட மாடல் ஆட்சி வந்து கும்பாபிஷேகம் நடந்து ஆக்கிரமிப்புகள் எல்லாம் இடிச்சாங்க பாத்தீங்களா? ஆக்கிரமிப்புகள் அப்படிங்கிறது அகற்றப்பட வேண்டியதா அப்படின்னா ஆமா, அகற்றப்பட வேண்டியது. ஆனா எந்த ஆக்கிரமிப்பு முதல்ல அகற்றப்பட வேண்டியது? நீர்நிலைகளை ஆக்கிரமித்து கட்டி இருக்கக்கூடிய கட்டிடங்களை தான் முதல்ல இடிக்கணும். அப்படி பாத்தீங்கன்னா திமுக பூரா நீர்நிலை ஆட்டையை போட்டுதான் குடியிருக்கிறான். ஏகப்பட்ட கல்லூரிகள்லாம் சென்னை முழுக்க கட்டப்பட்டிருக்கு. இதெல்லாம் இடிச்சிருக்கணும். இதை செய்ய துப்பு இல்லாம ஏதோ பாவம் வயிற்று பொழப்புக்காக ஒருத்தன் பொம்மை கடை வித்து பொழைச்சிட்டு இருக்கான், போட்டா வித்து பொழைச்சிட்டு இருக்கான். அவனும் கடையை பூரா இடிச்சு வச்சுட்டு பெரிய பெரிய கோடீஸ்வரன் எல்லாம் வாழ வச்சுட்டு நீங்க அந்த 5க்கும் 10க்கும் இல்லாதவன் தலையில கைய வைக்கிறதுல தானே இந்த திராவிட மாடல் ஆட்சி இருக்கு. சரி போய் தொலை, அது கூட நீதிமன்ற உத்தரவு இடிச்சுட்டாங்க அப்படின்னு வச்சுக்கோ. கோயிலுக்கு மேல போனா வழக்கமா முன்ன எப்போதும் இல்லாத அளவுக்கு இப்ப கோர்ட் ஆர்டரால செல்போன் எல்லாம் எடுத்துட்டு போக கூடாது. முன்னாடியே வந்து அதுக்கான ஏற்பாடுகள் எல்லாம் பண்ணிருக்காங்க. செல்ல ஒப்படைச்சிட்டு போனா டோக்கன் கொடுத்துருவாங்க. அதெல்லாம் கரெக்டா செஞ்சிருக்காங்க, பாராட்டணும். செல்போனை உட்காந்து வரிசையில நிக்க வச்சு செக் பண்ணிட்டு இருக்காங்க. அதுக்கு கூட ஒரு ஸ்கேனர் போடுறதுக்கு துப்பு இல்லை இந்த அறநிலையத்துறைக்கு. சரி போய் தொலைன்னு வரிசையில நின்று செக்அப் பண்ணிட்டு உள்ள போனா இவங்க கோர்ட் ஆர்டரால செல்போன் எடுத்துட்டு போல அப்படின்னு இவங்க தடுக்கிறாங்க பாத்தீங்களா? உள்ள அவ்வளவு அநியாய அட்டூழியங்கள் நடக்குது. அதை யாரும் செல்போன்ல வீடியோ எடுக்க கூடாதுங்கிறதுக்காகவே இதை பறிக்கிறானுங்களோ அப்படிங்கிற ஒரு சந்தேகம் இருக்கு. கோர்ட் ஆர்டரை எவ்வளவு தனக்கு வசதியா பயன்படுத்திக்கிறாங்க பாருங்க. உள்ள போனா 100 ரூபா டோக்கன், 10 ரூபா டோக்கன், பல லட்சம் கல்லா கட்டிக்கிட்டு இருக்காங்க. இந்த காசு எல்லாம் எங்கதான் போகுது அப்படின்னே தெரியல. அவ்வளவு காசு கல்லா கட்டிக்கிட்டு இருக்காங்க. இதற்கு இடையில இந்த 100 ரூபா டோக்கன் அப்படி போயிட்டு அப்படி ரிட்டர்ன் வர்ற வழிக்கு முன்னாடி இந்த இடையில ஒரு கேப் வச்சிருக்காங்க. அங்க உள்ள செக்யூரிட்டிங்கள அறநிலைத்துறையில தற்காலிக ஊழியர்கள் தான். 2000 3000 வாங்கிட்டு சைட்ல விட்டுட்டு இருக்காங்க. அப்ப பணம் இருந்ததுன்னா ஈஸியா போய் சாமி பத்திரலாம். அப்ப ஏழைப்பாளையங்களாம் வரிசையில நின்று சாகணுமா? இது என்ன அப்படி விடுறீங்க அப்படின்னு கேட்டா அவங்க வேலை என்னவா பாரு, எங்களுக்கு தெரியும், அதெல்லாம் நாங்க கடைசி வரைக்கும் பணம் கொடுக்குறோம், உங்களால ஒண்ணும் பண்ண முடியாதுங்கிறாங்க. நான் கம்ப்ளைண்ட் கொடுப்பேன் அப்படின்னு. ஆனா நம்மளால ஆதாரம் திரட்ட முடியல. ஏன்னா போனை வாங்கி கீழே வச்சுக்கிறாங்க. போனை எடுத்துட்டு போயிருந்தோம்னா வீடியோ எடுத்திருப்போம். பிளாக்ல 2000 3000 காசை வாங்கிட்டு உள்ள விட்டுட்டு இருக்கானுங்க சைட்ல ஆளுகளை. இதெல்லாம் மேல வரைக்கும் நான் பணம் கொடுக்குறேன் அப்படின்னா இது சேகர் பாபுக்கு தெரியாம நடக்குதா? மறுபக்கம் இந்த மாற்றுத்திறனாளிகள் கை குழந்தைகளை வச்சிருக்கக்கூடியவர்களுக்கு எல்லாம் ஒரு தனி பாதை அப்படிங்கிறது இருக்கு. அதுல ஒரு போலீஸ் இன்ஸ்பெக்டர் ஒரு 10-15 பேர்த்த தனியா விட்டுக்கிட்டு இருக்காரு. அது அவங்க சொந்தக்காரங்களோ இல்ல யாரோ எவரோ தனியா விட்டுக்கிட்டு இருக்காரு. இல்ல அதுவும் இந்த மாதிரி ஏதோ டீலிங்ல ஓடிட்டு இருக்கா அப்படின்னு தெரியல. இதையெல்லாம் நம்ம காட்சிப்படுத்த கூடாதுன்னு தான் செல்போனை பறிக்கிறானுங்களோ அப்படிங்கிற சந்தேகம் நமக்கு இருக்கு. சரி, இதெல்லாம் முடிஞ்சு கூட்டத்துல நெரிச்சு உள்ள போய் நின்னோம் அப்படின்னா கரெக்டா அந்த சாமி கிட்ட போறதுக்கு ஒரு 100 அடிக்கு முன்னாடி ஒரு ஐயர் நின்றுட்டு ஆளுக்கு 200 ரூபா சாமி பக்கத்துல கூட்டு போய் உட்கார வைக்கிறேன், வாங்க வாங்க ஆளுக்கு 200 ரூபா சாமி பக்கத்துல போய் கூட்டு உட்கார, நவீன பிச்சை அப்படிங்கறத எடுத்துக்கிட்டு இருக்கானுங்க. இதுல கேட்டீங்கன்னா இவனுங்க பிராமண எதிர்ப்பு பேசுவானுங்க. உள்ள பிராமணன் சம்பாரிச்சுக்கிட்டு இருக்கான். இவங்க எல்லாத்துக்கும் தெரியாமையா இது நடக்குது? நாங்க போறோம், அதெல்லாம் ஒண்ணும் வேண்டான்ட்டு உள்ள போனா எங்களுக்கு முன்னாடி ஒரு ஃபேமிலி கொஞ்சம் இருக்கப்பட்ட குடும்பம் போல இருக்கு. ஒரு 10 பேரு, ஒரு ஆளுக்கு 200 ரூபான்னு 2000 ரூபாயை கொடுத்து நம்மளெல்லாம் துரத்துறானுங்க. சீக்கிரம் பார்த்தாச்சா, கிளம்புன்னு அவங்கள மட்டும் சாமிக்கு பக்கத்துல கூட்டு வச்சு அவங்கள பார்க்க வச்சுக்கிட்டு அவங்களுக்கு சிறப்பு அபிஷேகம் பண்றாங்க. ஏன்டா 200 ரூபாய்க்கு முருகப்பெருமானை விற்கிறீங்களே, நீங்களா சோத்துல உப்பு போட்டுதான் திங்கிறீங்களாடா அப்படின்னு கேள்வியை கேட்டோம்னு வச்சுக்க. நான் திங்கிற அதே சொரதான் அறநிலைத்துறை அதிகாரிகள்ல இருந்து அமைச்சர் வரைக்கும் திங்கிறாங்க அப்படின்னு சொல்லுவாங்க. ஏன்னா இதெல்லாம் இங்கெல்லாம் கமிஷன் போகாமையா இருக்கு. இவ்வளவு கேவலம் நடக்குது. எல்லாத்தையும் முடிச்சுட்டு கீழே வந்தோம்னா அங்க வேலை செய்யக்கூடிய தூய்மை பணியாளர்கள் படிக்கட்டுல நின்றுட்டு சார் ஏதாவது காசு இருந்தா கொடுத்துட்டு போங்க சார், ஏதாவது கொடுத்துட்டு போங்க சார் அப்படின்னு சொல்லிட்டு கிட்டத்தட்ட பிச்சை எடுக்காத உரையா கேட்டுக்கிட்டு இருக்காங்க. அவர்களுக்கு என்ன மிஞ்சி போனா 5000 6000 தருவாங்க. கேட்டா இவங்க இப்ப நாங்க வந்து தூய்மை பணியாளர்களுக்கு 3 வேலை சோறு போடுறோம் அப்படின்னு. அவனே கான்ட்ராக்ட்ல விட்டுருக்க, அவனுக்கு எதுக்கு நீ சோறு போடுற? கான்ட்ராக்ட் யார கம்பெனிக்காரனே போட்டுமே. அவங்களுக்கு சோறு போடுறது ஏற்புடையதுதான், நான் ஒத்துக்கிறேன். ஆனா தனியார் நிறுவன பணியாளர்களுக்கு நீ எதுக்கு சோறு போடுற? அதை சாதனைன்னு வெளியே சொல்லிட்டு தெரியுற. அப்படி பாத்தீங்கன்னா எத்தனையோ கான்ட்ராக்ட் கம்பெனில அரசு கான்ட்ராக்டர் எவ்வளவு பேர் வேலை செய்யறாங்க, எல்லாத்துக்கும் சோறு போட்டுருவியா அப்படிங்கிற கேள்வி இங்க இருக்கா இல்லையா?